ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புது சிலிண்டர் வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பழசு தீர்ந்து போச்சுன்னா எடுத்துட்டு புதுசு மாற்றுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் எனக்கு இப்போ தீர்ந்து போச்சு, நான் எடுத்துகிட்டு புதுசு மாற்ற போகிறேன். அதை நான் வந்துட்டு வீடியோவாக நான் எடுத்துருக்கிறது. முதல்ல இந்த சீல் இருக்கு இல்லையா, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீலை வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் நாபு இருக்கு இல்லையா, அந்த நாபு வந்துட்டு அதை எடுக்கணும். ஸோ அது வந்து இந்த சிலிண்டரோடைய ஒரு கயருக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அட்டாச்சாக இருக்கும். அந்த கயரை பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த நாப் வந்து நமக்கு இந்த டக்குன்னு அப்படியே வெளியே வந்துடும் நாபு. ஸோ இது வந்து இந்த நாப் நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, அது சிலிண்டர்லேயே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா தீர்ந்து போன சிலிண்டர் வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த நாப் போட்டு மூடி தான் நம்ம வெளியே வைக்கணும். ஸோ அதுக்கோசரமே நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. இது அட்டாச்சாகவே இருக்கட்டும், இந்த கயரோடையே இருக்கட்டும். சில நாப் வந்து டைட்டாக இருக்கும், அப்போ அந்த கத்தி போட்டு நிம்பிட்டாக இருக்கக்கூடாது. அந்த கயரை வந்து 2-3 தடவை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே அந்த கேப் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம ரெகுலேட்டர் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆஃப் மோடில் தான் இருக்கும். ஆஃப் மோடில் வச்சு தான் நம்ம எடுப்போம். ஆஃப் மோடில் தான் அதுவும் இருக்கணும். இல்லை ஆன் மோடில் இருந்தால் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்துட்டு அது ஃபிட் ஆகாது. ஸோ அந்த ஒயிட் கலரில் லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இது ஆஃப் மோடில் இருக்கிற வச்சுட்டு சிலிண்டரோட ரெகுலேட்டர் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இது ஆன் பண்ண முடியும். அதே மாதிரி ரெகுலேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா திருப்பி எகெயின் அதை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஷேக் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வந்து கேஸ் மேல் அதெல்லாம் வராது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரெகுலேட்டர் வந்துட்டு ஒரு லேசாக அந்த ஷேக் கொடுத்தா கூட ரெகுலேட்டர் வந்து ஆன் ஆகிடும், அந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகிடும், ஆனால் கேஸ் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த இது வந்து கொஞ்சம் லூஸாக இல்லாதபடிக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த கேஸ் ஸ்மெல்லும் வெளியே வரும். புது சிலிண்டராக இருக்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் ஆன் பண்ணும்போது இந்த கேஸ் ஸ்மெல் வரதான் செய்யும். அதே நம்ம சமைக்கும் போது அதே மாதிரி கேஸ் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி கேஸ் லீக் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நமக்குன்னு ஒரு கேஸ் ஏஜென்சி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி எனக்கு இது மாதிரி கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க இதை ப்ரியாரிட்டியாக எடுத்துகிட்டு உங்களை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அட்டன் பண்ண வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த சிலிண்டர் வந்து தீர ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அதை ஃப்ளேம் குறைஞ்சிட்டே வரும். அப்போ வந்துட்டு கேஸை வந்து படுக்க போடுறது, கவுத்தி போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதை தீர வரைக்கும் தீரட்டுன்னு விட்டுறணும், அதுக்கப்புறம் தான் மாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அவேர்னஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா இந்த ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.